சொரிக்காம்பட்டி பக்கத்தில் பெரிய ஊர் திருமங்கலமா? திருமங்கலம். திருமங்கலம் 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 அருகே உள்ள சொரிக்காம்பட்டி. இதில் அந்த அவுட்கிராப் மேலே நிற்கும். வடக்கு 60 டிகிரி மேற்கு, அதாவது மேற்கு 30 டிகிரி வடக்குங்கிற கோணத்தில் இருக்குது. வடமேற்கு தென்கிழக்குங்கிற திசையில் அந்த பாறை அமைப்பு இருக்குது. இதுதான் நீரோட்ட அமைப்பு. நாம் இதுக்கு பெர்பெண்டிகுலராக ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் பண்ணால் உள்ளபடியான ரிசல்ட்டு தெரிஞ்சிடும். ஆல்ரெடி எத்தனை போர் போட்டிருக்கீங்க? 3 போர் இங்கே போட்டிருக்காங்க. மேக்ஸிமம் ஆழம் 700 வரைக்கும் போட்டு 700 அடி ஆழம் வரைக்கும் 3 போர் போட்டிருக்காங்க. போர் போடும்போது தண்ணி வந்துச்சா? நல்லா வந்துச்சு. அதில் எவ்வளோ தண்ணி இப்போ ஓடிட்டுருக்கு? இப்போ வந்து ஒரு 3/4 இன்ச்சு அவ்வளோதான் இருக்குது. ஆமாம், இல்லை 3/4 இன்ச்சு ஓடிக்கிட்டே இருக்குது. சரி, நம்ம இடம் எது வரைக்கும் இருக்குது? இந்த இது அதுக்கு அங்கிட்டு தான். ஆமாம் சார். சரி, போதும். வாங்க நம்ம எங்கெல்லாம் ஸ்கேன் பண்ணலான்னு முடிவு பண்ணோம். இந்த பாறை பாருங்கள், அப்படியே கூட்ஸ் வண்டி போன மாதிரி போயிட்டுருக்கு. இதுதான் இந்த ஏரியாவில் நீரோட்ட கொடி. ஆமாம், இதுக்கு பெர்பெண்டிகுலராக நாம் பார்க்கணும். அதாவது ஏறக்குறைய கிழக்கு மேற்கு கிடக்கு. இது கிழக்கு மேற்கு கொஞ்சம் 30 டிகிரி கோணலாக கிடக்கு. சரி, இதை பெர்பெண்டிகுலராக நம்ம ஸ்கேன் பண்ண போகிறோம். சரி. வெவ்வேறு விதமான பாறை அமைப்பு, தண்ணி உள்ள பாறை அமைப்பு இருக்கா இல்லைங்கிறது இப்போ தெரிய போகுது. சரி சரி. ஒரு ஜாலஜிஸ்ட்டுக்கு இந்த மாதிரி பாறை பார்த்தாலே உற்சாகம் வந்துடும். ஏங்க இதை பார்த்தாலே தெரிஞ்சிருங்க அந்த தலைவிதி. சரி சரி. தண்ணி வராத பாறை, அதான் ஏன் இங்கே கோரி இருக்குன்னு தெரியுதா? மேற்க தானே கோரி இருக்குது. ஏன் கோரி இருக்குது? இந்த மாதிரி பாறை இருந்தால் கோரி தான் இருக்கும். இதில் தண்ணி வரல நம்ம முக்கிட்டு இருந்தால் எப்படி? நமக்குன்னு தகுதி இருக்க மாதிரி பூமிக்கு தகுதி இருக்கு இல்லையா? கோரி எடுக்கலாம். அதில் போய் தண்ணி வரலன்னா இவன் பாருங்கள் எத்தனை அடி ஆழம் ஸ்கேன் பண்ண மட்டும் முடிவு பண்ணுங்கள். ஸ்கேன் பண்ணி ரிப்போர்ட் அவங்க கையில் வந்துடுது. சரி. ஸோ இந்த சொரிக்காம்பட்டி பகுதியில் இவங்க ஒரு தொழிற்சாலை நடத்திட்டு இருக்காங்க. இதுக்கு தண்ணி நிறைய தேவை. அதுக்காக இவர் ஆல்ரெடி 3 போர் போட்டார். அவருக்கு தேவையான அளவு தண்ணி இல்லை. ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் தண்ணி தேவை உங்களுக்கு? எனக்கு ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு 10,000, 20,000, 30,000, 1 லட்சம், ஒரு 80,000 லிட்டர் ஆகுது. 80,000 வேணுமா? ஒரு தொட்டிக்கே வந்து எனக்கு வந்து 8,000 லிட்டர் ஓடுது. 6,000 லிட்டர். ஸோ அவருக்கு ஏறக்குறைய 1 லட்சம் லிட்டர் தண்ணி தேவை. ஒரு ஊருக்கு சப்ளைக்கு தேவையான தண்ணி 3 இன்ச்சு தண்ணியாவது அவருக்கு இருந்தால் தான் ரன் பண்ண முடியும் ஒரு போரில். 3 இன்ச்சு தண்ணி இந்த இடத்துல கிடச்சிட்டுனா சூப்பர். இந்த கொஞ்சம் நேரத்தில் அந்த இது தெரிஞ்சிடும். இது முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு ரெடி ஆகிட்டு இருக்கு. இது நேராக தெற்க டிரான்ஸ்மிட்டர் கருவி இருக்குது, இங்கே ரிசீவர் கருவி. 400 மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் ரிசல்ட் தெரிஞ்சிடும். இது இடத்தினுடைய கிழக்கு கடைசி ஓரத்தில் இது 3ஆவது ஸ்கேன் நடக்குது. மத்தியில் பார்த்தாச்சு, மேற்கு ஓரம் பார்த்தாச்சு. அந்த போர்வெல் சரம் தான், அந்த ஏற்கனவே ஒரு போர்வெல் சரம், அதில் மட்டும்தான் ஒரு 120 மீட்டருக்குள்ளே ஒரு ரொம்ப சுமாரான ஒரு வாட்டர் பாடி இருக்குது. மற்றபடி எங்கேயுமே இல்லை. அந்த வாட்டர் பாடிக்கிட்டே ஆல்ரெடி 2 போர் போட்டார். மொத்தம் 3 போர். அந்த மூலை வடகிழக்கு மூலையில் அது ஒரு ட்ரை போர் கிடக்கு. ஸோ ஒரு இடத்துல போர்வெல்லோ கிணறு அமைப்பதற்கு முன்பாக அந்த ஏரியாவில் கிணறு அமைக்க, போர்வெல் அமைக்க தகுதி இருக்கா அப்படின்னு தரவாக இன்வெஸ்டிகேட் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி முடிவு பண்ணிவிட்டு போர்வெல் போடுங்க, கிணறு அமைங்க. முதல்ல ஒரு அடையாளம், முதல் ஸ்கேன் அடையாளம், 2வது ஸ்கேன் அடையாளம், இந்த 3ஆவது ஸ்கேன் அடையாளம். இது எல்லாமே ஒரே நீரோட்டத்தை காட்டுது. அதில் ஆல்ரெடி போர் கிடக்கு. ரொம்ப சுமாரான தண்ணி. அதிகப்படி 600 அடி ஆழம் மட்டும் போட்டுக்கலாம். சொல்லுங்கள். கடலில் விளையிற ஒரு செடி, அந்த செடியை சுத்தமாக வாஷ் பண்ணணும். அதுக்கு போக வாஷ் பண்ணிவிட்டு அந்த செடியை பாயில் பண்ணுறோம். மேக்ஸிமம் சோறாக்கிரமில் தண்ணியை காய வச்சு கொதி நிறைய வச்சு அதுக்கப்புறம் அதை அள்ளி போட்டு வேக வச்சு அது ஒரு டெம்பரேச்சர் கொடுத்து அது பாசி நல்லா வேக வச்சு அதில் இருக்க நம்ம சோறாக்கிற மாதிரி வடித்த தண்ணியை கீழே ஊற்றுறோம். இந்த வடித்த தண்ணியை பூரா அலுமினியம் ட்ரேயில் பிடிப்போம். அந்த அலுமினியம் ட்ரேயில் நல்லா சூடாக வரதை பிடிச்சிட்டு அது நல்லா ஆறுனதுக்கப்புறம் அல்வா மாதிரி கட்டி ஆகிடும். அது திருப்பி பிடிச்சிட்டு கொண்டு ஏசி ரூமில் கொடுத்து ஃப்ரீசிங் 24 ஹவர்ஸ். 24 ஹவர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ தொழில் இருக்குது பாருங்கள். 24 ஹவர்ஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அது வந்து 6 மணி நேரம் ஐஸ் கரையும். 6-7 மணி நேரம் ஆகிடும். ஐஸ் கரைஞ்சதுக்கப்புறம் அந்த ஐஸ் கரைஞ்சதுக்கப்புறம் அந்த மேட் எடுத்து ப்ளீச்சிங் வாட்டர் விட்டு அந்த பாக்டீரியா போகிறதுக்காக லைட்டாக கொஞ்சம் ப்ளீச்சிங் அதை விட்டுட்டு திருப்பி ஒயிட் வாட்டர் விட்டு
அலசி அதுக்கப்புறம் காய போடணும். உங்களுக்கு தண்ணி தேவை அதிகம், தண்ணி தான் உங்களுக்கு மஸ்ட்டு. ஸோ இந்த இடத்தினுடைய தகுதி என்னென்னு இப்போ கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க. ஒரே ஒரு கொடி கிடக்கு, ரொம்ப சுமாரான கொடி. அதுக்கு ரீசார்ஜிங் எஃபெக்ட் மழை வருஷம் நல்லா மழை பெஞ்சு நீங்கள் சொல்கிற அந்த குளத்துலலாம் தண்ணி நிறைஞ்சிட்டு வைங்க, உங்களுக்கு ஓடும். ஒரு சரம் 3 பாயிண்ட் பார்த்தா 3 ஸ்கேன் எடுத்தால் 3 ஸ்கேன் ஒரே லைனில் பாயிண்ட் அமைஞ்சிருக்கு. அங்கேயே அது இப்போ அதிகமாக டீப்பராக உள்ளது அதை போடலாம். ஆனால் போட்டால் இது கண்டிப்பாக அடிவாங்க. ரீசார்ஜிங் இருந்தால் மழை பெஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு தேர்வு. போர் போட்டுகிட்டே இருக்குது, கண்டிப்பாக இப்போ இந்த இடத்துக்கு தேர்வு அல்ல. நல்ல தொழில் செய்கிறீங்க, தண்ணி வேணும் நமக்கு. இப்போ இந்த தொழிலுக்கு கண்டிப்பாக தண்ணி தான் தேவை. முதல் ஸ்கேன் ரிப்போர்ட்டு மேல் ஊற்று ஒரு பாயிண்ட் இருக்குது. இது 2வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு அந்த போர்வெல் பக்கத்துலேயே அந்த பாயிண்ட் அமையுது. இதுக்கு கிழக்கு தள்ளி இது 3வது ஸ்கேன் ரிப்போர்ட்டு, இதில் ஒரு பாயிண்ட் அமையுது. 3 பாயிண்ட்டும் ஒரே சரத்தில் இருக்குது. ஏற்கனவே அந்த போர் தான் சப்ளை பண்ணிகிட்ருக்கு, அதே சரத்தில் தான் அமையுது. இன்னொரு போர்வெல் போட்டால் அந்த இருக்கிற போர் பாதிக்கப்படும். ஸோ போர்வெல் போடுறத நோக்கமே அடிபட்டு போயிடும். மேல் ஊற்று அதனால் மழை இல்லை இருந்தால் தான் நல்லா ஓடும்.